வணக்கம் மக்களே, இது ஒரு முழு பவர் பிஐ சீரிஸ். லாஸ்ட் எபிசோடில் டிசைன் கான்செப்ட்னா என்னன்ட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். வாங்க இந்த எபிசோடில் ஒரு பேசிக் ரிப்போர்ட் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்டுக்கு நான் எடுத்திருக்க டேட்டா வந்து நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் ரிலேட்டட் டேட்டா தான். ஸோ அதனால் நம்ம அந்த எக்ஸாம்பிளோட நல்லா கனெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் ஒரு சிலது இருக்குது. ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா அப்படின்னா என்னென்னா, அந்த டேட்டாவில் என்ன மாதிரி காலம்ஸ் இருக்குது, அது என்னென்ன டைப் இருக்குது, ஸோ ஓவரால் அந்த டேட்டா வந்து எதை சொல்ல வருது அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த டேட்டா எடுத்தாலுமே அதில் குறிப்பிட்ட காலம்ஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐடி, அதுக்கப்புறம் டேட்டு, டைம் ரிலேட்டட், அப்புறமா மணி ரிலேட்டட், பர்சன் ரிலேட்டட், அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக மேபி ஸ்டேட்டஸ் ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாவில் என்னென்ன காலம் வந்து இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இது பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டேட்டாவை பற்றி வந்துடும். சரி, இப்போ நம்ம எடுத்திருக்க டேட்டா பார்ப்போம். இந்த டேட்டா செட் நானே கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற பைக் நேமு, ஸோ பர்சன்ஸ் நேம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்ல, அதுக்காக. சரி, நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம காலம்ஸை கேட்டகரைஸ் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐடி ரிலேட்டட், ஸோ சர்வீஸ் ஐடி இருக்குது, சர்வீஸ் ஐடி. அதுக்கப்புறம் வேறு என்ன ஐடி இருக்குது? மெக்கானிக் ஐடி இருக்குது. ஸோ மெக்கானிக் ஐடி, இது ஒரு ஐடியா கிடச்சிங்களா? வேறு ஏதாவது ஐடி இருக்கா? இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மணி ரிலேட்டட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் படும். ஸோ இந்த காலம், இந்த காலம், ஸோ இது ரெண்டும் மணி ரிலேட்டட். அதுக்கப்புறம் டைம், டேட் ரிலேட்டட், ஸோ இன் டைம் அண்ட் டேட் இருக்குது, ஸோ அவுட் டைம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து டைம் அண்ட் டேட் ரிலேட்டட். ஸோ இங்கே தெரியுதுங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு பர்சன் ரிலேட்டட், ஸோ கஸ்டமர் நேம், ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பர்சன் ரிலேட்டட். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனல் ஃபீல்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் ரிலேட்டட், ஸோ சர்வீஸ் ஸ்டேட்டஸ், பிக்கப் ஸ்டேட்டஸ், வேறு என்ன இருக்குது? ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் ரிலேட்டட். ஸோ இது பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓவரால் வந்து அந்த டேட்டாவில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஐடியா கிடச்சிரும். இது சிம்பிள் டேட்டான்றதுனால ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னென்னா, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சிம்பிள் சென்டென்ஸில் எழுத பார்க்கணும். அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்குயர்மெண்ட் அண்ட் ரைட் இன் சிங்கிள் சிம்பிள் சென்டென்ஸ். இதே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன டேஷ்போர்ட் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்மளோட கோல் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன காலம் தெரியுதோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஸோ ஓவரால் வந்து அவுட்புட் என்ன அப்படின்றதுலேருந்து ரொம்ப டீவியேட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெப் 2. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கிற ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேட்டா பில்ட் பண்ணுறோம் யாருக்குன்னா, ஃபார் எ சர்வீஸ் சென்டர் மேனேஜர் டு சி என்னென்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, நம்பர் 1 நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் சர்வீஸ்டு. அதுக்கப்புறம் நம்பர் 2 வந்து நம்மளுக்கு வந்து இருக்க ரெக்குயர்மெண்ட் நம்ம என்ன எடுத்துப்போம், டோட்டல் ஏர்ன்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஏர்ன்டு வச்சுக்கலாமே, இல்லை டோட்டல் ஏர்ன்டு. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு இந்த டேஷ்போர்டில் நம்மளுக்கான ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு நம்மளோட கோல் வந்து இந்த ரெண்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் நம்மளோட முக்கியமான கோல். இது நம்மளுக்கு ஃபிக்ஸாக இருந்துச்சுனாலே நம்ம அதுக்கப்புறம் எது டிசைன் பண்ணாலுமே இது ஓரியன்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ஓகே இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும். ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டெப் 3 வந்து இன்ட்ரெஸ்டிங்கு. ஸோ ஸ்டெப் 3 என்னென்னா, இப்போ நம்மளுக்கு கோலும் கிடச்சிருச்சு, நம்மளோட காலம்ஸோட ஐடியாவும் கிடச்சிருச்சு. ஸ்டெப் 3 வந்து டிசைன். ஸோ டிசைன் த ரிப்போர்ட் இல்லை டேஷ்போர்ட். ஸோ நம்ம டிசைனில் வந்து எடுத்தோடனே நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு எம்டி ஷீட் எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம்.
ஸோ ஓவரால் ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணணும் என்னவா இருக்கும் அவுட்புட் அப்படின்றத. ஸோ இது வந்து நம்ம ஒரு கேன்வாஸ்மே எடுத்துப்போம். ஸோ நம்மளோட ரிப்போர்ட் பேஜ் இதில் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த ரெண்டு. ஸோ இது ரெண்டை காப்பி பண்ணிப்போம். ஸோ நம்பர் 1 and 2 இது வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ சைஸ் வந்து குறைச்சிக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மேபி நம்ம எப்படி எடுத்துப்போம், இது வந்து ஒரு சார்ட் மாதிரி பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் சர்வீஸ்டு ஒரு சார்ட் ஆகும், டோட்டல் அமௌண்ட் அண்ட் ஒரு சார்ட் ஆகும். பட் சார்ட்னு எடுத்தோடனே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு தேவை. ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சாலுமே ஒய் ஆக்சிஸ் எதாவது வேணும். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்போம். ஸோ டோட்டல் அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பை மந்த்ஸ், இல்லை வீக்ஸ் வைப்போமா, இல்லை மந்த்ஸ் வச்சுப்போம். ஸோ பை மந்த்ஸ். ஸோ பை மந்த்து. ஸோ நம்மளோட டேட்டாவில் வந்து மந்த் ஆன் மந்த்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் சர்வீஸ்டு வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றது நம்மளோட கோல். ஓகேவா, இது குரூப் பண்ணிக்கோ. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மந்த்து. ஸோ மந்த் வைஸ் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நம்மளோட கோல். ஸோ இப்போ வந்து நம்மளோட எண்ட் ரிசல்ட் என்ன வேணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர் சர்வீஸ் பை மந்த், டோட்டல் அமௌண்ட் ஏர்ன்டு பை மந்த் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம இப்போ பில்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு டேஷ்போர்டில் இல்லை ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வைக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன ஃபில்டர் வைக்க போகிறோம்னா, நம்ம இங்கே பார்த்த மாதிரி மந்த்தே வந்து நம்ம ஃபில்டராக வச்சுப்போம். ஸோ வந்து மந்த் வந்து ஒரு ஃபில்டர். ஸோ ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு கலர் பண்ணிக்கிறோம். ஸோ மந்த் வந்து ஒரு ஃபில்டர் நம்ம வைக்க போகிறோம். வேறு என்ன ஃபில்டர் இதில் வைக்கலாம்? ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம், வெஹிக்கிள் டைப் ஏதாச்சும் வைக்கலாமா, இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட்டில் வந்து ஓகே அமௌண்ட் பெய்டா இல்லை நாட் பெய்டா. ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வந்து நம்ம இப்போ ரெண்டு ஃபில்டர் வைக்க போகிறோம். நம்பர் 1 மந்த்து, நம்பர் 2 பேமெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது கிளியருங்களா? இதுக்கப்புறம் வைக்க வேண்டிய முக்கியமான எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டு. கார்டுனா என்னன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இருக்க ஸ்கோர் போர்டு மாதிரி. ஸோ டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது எப்போவுமே தெரியும்ல, அந்த மாதிரி டோட்டலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் தெரியணும்னா அது வந்து நம்ம கார்டில் தான் டிஸ்பிளே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து டோட்டல் வெஹிக்கிள்ஸ் சர்வீஸ்ட் அப்படின்னு வைக்கிறோம்னா இது ஒரு கார்டு. இன்னொரு கார்டில் மேபி டோட்டல் ஏர்ன்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும் என்ன அவுட்புட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ நம்ம ரெண்டு ஃபில்டர் வச்சுருக்கோம், ரெண்டு கார்டு வச்சுருக்கோம், கார்டில் வேல்யூஸ் இருக்கும், கீழே வந்து ரெண்டு சார்ட் வச்சுருக்கோம். அந்த ரெண்டு சார்ட்லேயும் வந்து நம்மளோட ரெண்டு கோல். ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் சர்வீஸ்டும் நம்மளுக்கு தெரியும், டோட்டல் அமௌண்ட் ஏர்ன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். டைம் பீரியட் வந்து பை மந்த்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். வேணும்னா வீக்ஸ் இல்லை டேஸ் கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பட் சம்மரைஸ்டு டேட்டா இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து மந்த் எடுத்திருக்கோம். ஓகே மக்களே, ஸோ இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் டேட்டா நம்ம புல் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்க இந்த டிசைனை எப்படி நம்ம அவுட்புட்டாக கொண்டு வரோம் அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.